இது வரல ஆளையே காணல. இருந்தாலும் இந்த பெரிய விழாப்பாக்கம் கிராமத்துல என் குடும்பம் மாதிரி கௌரவமான குடும்பம், ஒழுக்கமான குடும்பம் யாருமே கிடையாது. என் தங்கச்சி மாதிரி ஒழுக்கம் யாருமே கிடையாது. போனா வந்துருவான்னு நம்பிக்கை இருக்கின்றது. இருந்தாலும் என்னுடைய வரக்கூடிய அறிவை காணவில்லை. ஆனந்தியே நீ ஐதானா ஜனஞ்சிருக்குது. எங்க வீட்டுல நடக்காத ஒண்ணு நடந்துச்சு எஜமா. நந்து போச்சு நடக்காத ஆட்டோல போச்சு விடுறா எஜமா. அது நான் எப்படியா வாயால சொல்லுவேன் எஜமா. எல்லாரும் வாயில தான் சொல்லுவாங்க. துக்கத்துல தானே வந்து சரி சொல்லு. ஐயா ஐயா சும்மாடே வர மாட்டீங்க. என்ன நடந்தது எஜமா? உயிர்ந்து புடுத்தாது வேர்வில சொல்லக்கூடாது. சொல்லு இல்லாத எஜமா. எங்க ஊர்லயே மொத தெருவு எங்க தெருவு தான். அந்த மொத தெருவுல மொத வீடு என் வீடு தான் எஜமா. என் வீட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொது புளியா மரம் எஜமா. எனக்கு ஒரு அறியாத பொண்ணு இருக்கிற எஜமா. செல்வி 18 வயசு தான் ஆகுது எஜமா. ஒரு வயசு கம்மனிரா எஜமா. என் வீட்டு தேடி ஒரு கலாய்காரன் ஒருத்தன் வந்தான். ஆமா எங்க எங்க நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லவரா இருக்கிறீங்க. எனக்கு தாகமாகுது, நான் வெகு தொலைவுல இருந்து வந்து வரேன், எனக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கேட்டான் ஐயா. நான் போனேன், என் பொண்ணு கிட்ட சொன்னேன், ஏமா அம்மா தாகத்துக்கு வந்துக்கிறாங்க, நீ தண்ணி மண்ணு போய் கூட அவ தாகத்தை அடக்கு அப்படின்னு என் பொண்ணு கிட்ட சொன்னேன் ஐயா. என் பொண்ணு தண்ணி எடுத்து போய் கொடுத்தா. மறுபடியும் அவன் எனக்கு நோன்றான். ஏங்க ஏங்க நான் கலாய் பூசுருவேன், பொது இடம் இருந்தா ஒரு 4 நாள் சொல்லுங்க, நான் கலாய் பூசிட்டு போயிடுறேன் அப்படின்னு என்ன கேட்டான் ஐயா. ஆயிரத்துக்கு வழி கேக்குறாங்க, நம்ம எப்படி இல்லன்னு சொல்ல முடியும்? எப்பா எப்பா என் வீட்டு ஏத்தா மத்தாங்க பொது புளிய மரம், நீ 4 நாள் இருந்து கலாய் பூசணும் வேலை பார்த்துட்டு போடையாப்பா அப்படின்னு நான் விட்டான் ஐயா. அந்த கம்யூனிட்டி கலாய் பூசணும் சும்மா இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4வது நாள் என்ன பண்ணிக்கிறான்? கலாய்க்காரன் என் பொண்ணு கணிசன் ஆயிட்டுக்குது. கலாய்க்காரன் என் பொண்ணை தள்ளி முடுக்கிறாட்டுமா. ஊரு ஃபுல்லா தெரிஞ்சிட்டு இருக்குது. கும்ப போயிட்டாங்க, கும்ப கூட என் வீட்டு முன்னாடி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீ இந்த ஊர் உள்ள இருக்கக்கூடாது, வெளியே வாடான்னு தட்டை போட்டு குமரி 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 ஊரை விட்டு வெளியே போலான்னு நினைச்சிட்டாங்க. எனக்கு வர சம்மந்தம் விட்டாங்க. குளத்துல நெருப்பால கூடாது, அடுப்புல தண்ணி மழை கூடாது. குளத்துல தண்ணி இருக்கும், அடுப்புல தான் நெருப்பு இருக்கும் சொல்லி இதோட நீ அது மாதிரி பண்ண கூடாதுடா அப்படின்னு ஊரு விட்டு ஒதுக்கிட்டாங்க. உன் கொட்டையை தாடி வந்துக்கிறேன். ஏற்கனவே சொன்னேன், எப்படியெல்லாம் வாழலாம் என்று ஒரு வாய்க்கு இருக்கின்றது, இப்படித்தான் நேர்கோட்டில் வாழ வேண்டும் என்று ஒரு வாய்க்கு இருக்கின்றது. பொண்ணு வளர்க்க தராத வளர்த்து வச்சுக்கிற காரிஞ்சி பையா தவறு நந்து போய் போய் கலாக்காரனை கூட வச்சுட்டு வந்துக்கிறியே. எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கிறடா, எந்த ஒரு ஆம்பளை ஏறு எடுத்துக்குள்ள பார்க்க மாட்டான். கௌரவனா கௌரவம், ஒழுக்குனா ஒழுக்கு. இதே என் தங்கச்சி எதனா ஒரு ஆம்பளை ஏறு எடுத்து பார்க்கனா கூட இதே எடுத்து தூக்குமானு செத்து போனான். அப்பேற்பட்ட கௌரவமான குடும்பத்துல வந்து நீ வேலை செய்யறியே, இந்த கிராம பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? கவர்மெண்ட் தான் பேசுவாங்க. போய் கலாக்காரனா கூட அனுப்பிச்சு வச்சுட்டு இவனை வச்சுட்டு வேலை வாங்குறான். யாரு சொல்றாரே இல்லையோ, அண்ணன் ஆரம்பத்துல நம்மளுக்கு திட்டிக்கிறாரு. அவர் என்ன காரி முய்வாரு. இவனும் போய் கலாக்காரனா கூட அனுப்பிச்சிருக்க, இவனை வச்சு இவன் வேலை வாங்குறான், இவன் ஒரு காரி முஞ்சி பயம் பழுகுது அப்படின்னு மணியை நம்ம காரி முய்வாரு. இப்பேற்பட்ட குடும்பத்துக்கு உனக்கு வேலை கிடையாது, போடா. பேசுறவங்க 1000 பேசிட்டோம். அப்பத்துல இருந்து காலகாலமா உங்க வீட்டுல வேலை செஞ்சு வர நீங்க கொஞ்சம் வைக்க கூடாதா? என் ஒழுக்கமான குடும்பத்துல உனக்கு வேலை கிடைச்சா என் குடும்பம் போயிடும். போடா நீங்க கொஞ்சம் வைங்களா. போடா, வேலை கிடையாது, போடா. வேலை கிடையாது, போடா. நீ கொஞ்சம் வை. போடா போடான்றேன். அம்மால போடாவா? போடா மொத்தம் என்ன அடம் மொத்த மொத்த அடம் அம்மா லவுடி கோபால் போடா. அது பூச்சி. அது கலாக்காரன் கூட அனுப்பிச்சு சொல்லிருக்கிறான். என் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்? போன முடிஞ்சு கோபால நீ இறங்கிட்டியா? நீ யாரோ நான் யாரோ, மேல இருக்கிற உன் தம்பி நானு, எனக்கு நீ ஓனரு தெரியும். எப்பா மேல மேல வேலை விட்டு அனுப்பிட்டே, இதுக்கப்புறம் நான் மாத்திக்கிறேன், உன் வேலையை நீ பாரு. இப்போ குடும்பம் இருந்தாலும் என் நினைச்சு எங்க போயிருக்கிற ஒரு பரவசை கேட்கின்றது.
தேடி வர நேரத்துல ஏதோ பாடல் ஓசை கேட்டு இருந்தாலும் குழந்தைகளும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லுவார்கள். குழந்தைங்களை கேட்டா கரெக்டா சொல்லும். எப்ப என் தங்கச்சி என்ன பாத்தீங்கன்னா சேர்ந்தமன்னா இந்த ஊரு தனம் பக்க வரும். அடி பிள்ளைய எப்பேற்பட்ட குடும்பம் குடும்பமானது வந்து கோயில் தண்ணி மாறணும் வாடிங்க 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 நடப்பாங்களா சந்திரா இங்க அச்சுவான இங்க கத்துறான். அது சாற்று இது மேட்ரு. இங்க அச்சு பாரு அவங்க ஓடுதான். இவ்வளவு கோய்ப்பு இருக்குது. என் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம். என் குடும்பம் தங்கச்சி யார் இவர்? இந்த கருவாடு வியாபாரம் செய்வதோட பேச்சு என்ன? எங்க வீட்டுக்காரி யார் இவர்? இவங்க பேச காரணம் அண்ணா மலைமணம் போகும் வழியில் இந்நாட்டு தளபதி அங்க வந்தார் அண்ணா. அந்த மூக்கைய அங்க வந்தது மட்டும் இல்லாமல் கற்பையே கடுக்க வந்தார் அண்ணா. கதவு இருக்கின்றதா? என்னமா நடந்தது? எனக்கெல்லாம் இருக்குதா? ஒரு பொம்பளை கிடையாது, எனக்கெல்லாம் இருக்காதா? என்னமா நடந்தது? அண்ணா சமயத்தில் அவர் தான் உயிரை காப்பாற்றினார். அப்படியா? யாரும் விசாரிச்சுட்டு வர கேட்டு வாங்க.